அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கீழ்மிடாலம், மிடாலம், எனையம்புத்தன்துறை, ஏழுதேசம், கொல்லங்கோடு இந்த பகுதிகளில் ஏறக்குறைய 1144 ஹெக்டேர் பரப்பளவில் ஒன்றிய அரசானது அணு கனிம சுரங்கத்தை அமைப்பதற்கான திட்டம், அதாவது மோனோசைட், இல்மனைட், ரூட்டேல், கார்னைட், சிர்கான், லூகாக்சும் என்று சொல்லக்கூடிய அணு கனிம படிவங்களை தோண்டி எடுப்பதற்கான திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது. இது ஏற்கனவே தமிழக அரசினுடைய இசைவாணையை 2021ஆம் ஆண்டு பெற்று 2024ஆம் ஆண்டு தற்பொழுது தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடலோர மண்டல மேலாண்மை குழுமத்தினுடைய பரிசீலனைக்காக விட்டிருக்கிறது. என இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நாசகரமான திட்டத்தை ஒன்றிய அரசு முன்மொழிந்திருப்பது எந்த சிக்கல்களை ஏற்படுத்தும், எந்த அழிவுகளை ஏற்படுத்தும்? இந்த மணல் கனிமங்கள் உருவாவதற்கு ஏறக்குறைய 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் கனிமங்களே இந்த பூமியில் உருவாயின. அத்தகைய கனிமங்களை பாறைகளிலிருந்து கொண்டு வருவதற்கு, குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கொண்டு வருவதற்கு பல லட்சம் ஆண்டுகள் ஆயின. பல லட்சம் ஆண்டுகளாக கொண்டு வரப்பட்ட இக்கனிமங்கள் இத்தகைய கன்னியாகுமரி கடற்கரையில் கொட்டி குவிந்து கிடக்கின்றன. இத்தகைய கனிமங்களை ஒன்றிய அரசானது IREL, இந்திய அரிய மணல் கனிம ஆலை வழியாக எடுத்து சென்று மணவாளக்குறிச்சியில் பிரித்தெடுத்து அணு ஆயத்துக்காகவும், அழகு பொருட்களுக்காகவும், நறுமண பொருட்களுக்காகவும், வாசன தெரிவியங்களுக்காகவும், பெயிண்டிங் வேலைகளுக்காகவும், வார்னிஷ் வேலைகளுக்காகவும், எல்லாவற்றுக்கு மேலாக வாகன இயந்திரங்கள் தயாரிப்பிற்காகவும் இதை அவர்கள் எடுக்கப் போகின்றார்கள். இந்த மணல் கனிமங்களை சுரண்டி எடுப்பதால் என்ன ஆபத்து நேரிடும்? ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டமே அழியக்கூடிய நிலையில் கொண்டுவிடும் என்று பல்வேறு சூழலியல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். இந்த மணல் கனிமங்கள் 40 ஆண்டுகளுக்கு எடுக்கப் போகின்றார்கள். அதாவது 59 மில்லியன் டன் கனிமங்களை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கிள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட இந்த 5 பகுதிகளிலும் ஒரு ஆண்டுக்கு 1.5 மில்லியன் டன் வீதம் 40 ஆண்டுகளுக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 5000 டன் கனிமங்களை இவர்கள் தோண்ட போகின்றார்கள். இந்த கனிமங்களை இவர் எடுத்துக்கொண்டு எங்கே கொண்டு போகின்றார்கள்? இந்த கனிமங்கள் எடுப்பதனால் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும், எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் 75 கிராமங்களில் தாது மணல் கொள்ளையடிக்கப்பட்டு 50 கிராமங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தற்பொழுது ஒன்றிய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம் இதை தோண்டி எடுத்தால், ஏற்கனவே 50 கிராமங்கள் பாதிக்கப்பட்டதை போல நம்முடைய இந்த 5 பகுதிகளில் உள்ள 15க்கு மேற்பட்ட கிராமங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கன்னியாகுமரியே கதிரியக்கம் வாய்ந்த கிராமங்களாக மாறி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஆபத்திற்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகும். என்னென்ன பாதிப்புகள் உருவாகும்? இந்த மணல் கனிமங்களை சுரண்டி எடுப்பதனால் ஏற்படக்கூடிய முதல் பாதிப்பு, ஏற்கனவே பன்னாட்டு ஆய்வினுடைய அறிக்கையின்படி மிடாலம் முதல் தேங்காய்பட்டினம் வரையிலான இந்த கிராமத்தில் கதிரியக்கம் வாய்ந்த பகுதிகளாக அறியப்படுகின்றன. இந்த மணல் கனிமங்களை சுரண்டி எடுக்கிற பொழுது ஏற்கனவே இருந்த கதிரியக்க தன்மையினுடைய அளவை விட 20 மடங்கு கதிரியக்க தன்மை இதில் அதிகமாக பாயும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 71 கிலோமீட்டர் கடற்கரை நீண்ட பரப்பில் 44 கிலோமீட்டர் கடற்கரைகள் ஏற்கனவே கடல் அரிப்புக்கு அதிகம் ஆட்படக்கூடிய பகுதிகளாக அறியப்படுகின்றன. இந்த மணல் கனிமங்களை தோண்டி எடுப்பதன் மூலம், கடற்கரைகளில் படிந்துள்ள மணலை எடுப்பதன் மூலம் இன்னும் அதிகமான கடல் அரிப்புக்கு கடற்கரை கிராமங்கள் உள்ளாக்கப்பட்டு அங்கிருந்து மக்கள் வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கனிமங்களை எடுப்பதன் மூலமாக கடலிலே வாழக்கூடிய, குறிப்பாக இந்த ஓட்டுடலிகள், அதாவது சிப்பி, நண்டு, சங்கு, இந்த தொழிலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படும். ஏனெனில் இந்த சிப்பிகளும் இந்த சங்குகளும் இந்த மணல் கனிமங்களை, இந்த தாதுக்களை உண்டுதான் அதிகமான உற்பத்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இந்த மணல் கனிமங்கள் மட்டும் தோண்டி எடுக்கப்பட்டால், கனிமங்களற்ற மணல் கடலுக்குள் செலுத்தப்பட்டால், இந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காமல் போய் உணவு பற்றாக்குறையில் அதிகமான மீனினங்கள் இனப்பெருக்கம் செய்யாத நிலையை ஏற்படும்.
இன்னும் குறிப்பாக ஆமைகள் முட்டையிடக்கூடிய பகுதிகளாக இவை அறியப்படுகின்றன. இந்த ஆமைகள் கனிமங்கள் உள்ள மணல் துகளில் மட்டும்தான் முட்டைகளை இட்டு செல்லக்கூடிய, ஒரு நாளைக்கு 100 முதல் 125 முட்டைகளை இடக்கூடிய இந்த ஆமை கடலினுடைய துப்புரவாளர் அறியப்படுகிறார். இந்த ஆமைகள் வந்து முட்டையிட வேண்டும், ஆனால் முட்டை இடுவதற்கான கடற்கரையை இங்கு இருக்கவில்லை என்றால் இந்த ஒட்டுமொத்த கடல் சூழலிலும் பாதிக்கப்பட்டு மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்தில் மணல் கனிமம் எடுக்கப்படுகின்ற பொழுது அதிகமான கடல் நீர் உள்ளே புகுந்து நிலத்தடி நீரை சேமித்து வைக்காத அளவுக்கு மிகப்பெரிய தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். பெய்யும் மழையை சேமித்து வைக்கக்கூடிய பண்பு நிலத்திற்கு உண்டு. அதுவும் குறிப்பாக நிலத்தில் உள்ள மணல் கனிமங்களுக்கு அந்த நிலத்தடி நீரை சேமிக்கக்கூடிய பண்பு உண்டு. இந்த கனிமங்களை எடுத்து அகழிப்பு செய்கிற பொழுது நிலத்தடி நீரை சேமிக்க முடியாமல் கடல் நீர் உட்புகுந்து ஏறக்குறைய 3 கிலோமீட்டருக்கு அளவில் குடிநீர் பற்றாக்குறையும் உப்பு நீரும் அதிகமாக ஏற்படக்கூடிய நிலை உருவாகும். இன்னும் சொல்ல போனால் லால்மோகன் சாருடைய ஆய்வறிக்கையை வாசிக்க வேண்டும். இந்த லால்மோகன் அறிவியல் விஞ்ஞானி. அவர் 2006ஆம் ஆண்டு எடுத்த ஆய்வின்படி மணவாளக்குறிச்சி, கூத்தன்குழி, தோவாளை இந்த கிராமங்கள் எடுத்த ஆய்வின்படி 42 குழந்தைகள், 16 குழந்தைகள், 20 குழந்தைகள் என ஒவ்வொரு ஊரிலும் பிறக்கிற பொழுது மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்த குழந்தைகளை அவர் கண்டுபிடித்திருந்தார். இது நம்முடைய தலைமுறையோடு மட்டும் நின்றுவிடக்கூடிய நிகழ்வு அல்ல, மாறாக இது அடுத்த தலைமுறைக்கு கூட இந்த கதிரியக்க தன்மை கடத்தப்படக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கிறது. நம்முடைய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே 1 சதுர கிலோமீட்டரில் மக்கள் 1200க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றார். நெருக்கமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. ஐநாவினுடைய அறிக்கையின்படி 1 சதுர கிலோமீட்டருக்கு 400 முதல் 600 மக்கள் மட்டும்தான் வாழ்வதற்கான தகுந்த இடமாக இருக்கிறது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரையில் ஏறக்குறைய 2400க்கு இடைப்பட்ட மக்கள் 1 சதுர கிலோமீட்டரில் நெருக்கமாக வாழ்கின்றார்கள். போக்குவரத்து நெருக்கடிகளையும் பள்ளி மாணவர்களுக்கும் வாகனங்களுக்கும் மக்களுடைய பயணங்களுக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நமக்கு தெரிய வேண்டும். 374 டிப்பர் லாரிகள் ஒரே நாளில் இந்த குறுகிய பாதையில் பயணம் செய்கிற பொழுது மிகப்பெரிய நெருக்கடியும் சிக்கல்களும் உருவாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தை சுரண்ட விடக்கூடாது. இது நம்முடைய அடையாளம். இந்த கன்னியாகுமரி மாவட்டம் காக்கப்பட வேண்டும். அனைவரும் இணைந்து குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.